வந்து பழைய துணி எடுத்துன்னு வந்துக்கிறோமா தாத்தா பாட்டிங்களுக்கு, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? பழைய துணி எடுத்துப்போம்மா. எங்கள் தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருக்காங்க, நாங்கள் எடுத்துப்போம். இந்த மாதிரி பழைய துணி கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்ச மளிகை செலவு கொடுத்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச டீ தூள் சக்கரை வாங்கி கொடுத்தா கூட எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி தரும்போது கொஞ்சம் அதுவும் சேர்த்து தந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஒருவேளை டீ போகிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிம்மா, எடுத்து வந்துடுறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? தாத்தா பாட்டிங்க மொத்தம் 50 பேர் இருக்காங்கம்மா. தாத்தா தனியாக பாட்டிங்க தனியாக இருக்காங்க. எல்லாரையும் நம்ம ஃப்ரீயாக தான் பார்த்துக்குறோம். ஸோ எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால் உங்களால் முடிஞ்சால் மளிகை செலவு, இந்த மாதிரி எண்ணெய், பருப்பு வகைகள், அந்த மாதிரி உங்களால் முடியும் போது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுட்டுலாம் வாங்கிக்குவீங்களாம்மா? வெளியிலேருந்து ஃபுட் அலோவ் பண்ணுறதுலையுமா? நீங்கள் வீட்டிலேருந்து சமைக்கிற ஃபுட்டெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ணுறோம். இங்கேயே 2 சமையல்காரங்க இருப்பாங்க, அவங்களே செஞ்சுப்பாங்க. நீங்கள் மளிகை செலவாக தரது இருந்தாலும் தரலாம், அப்படி இல்லைன்னா கேஷாக ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகேதாம்மா. மளிகை செலவுனா மளிகை செலவா இல்லை எப்படிம்மா? நீங்கள் எழுதி தருவீங்களா பேப்பரில் எங்களுக்கு? இல்லைங்கம்மா, நீங்கள் ஒரு டேட் சொல்லிட்டீங்கன்னா அந்த டேட் ஃப்ரீயாக இருக்கானு பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட் புக் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் இல்லையா, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்ட்டுன்னு. வெஜ்ஜுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ஃபஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் மெனு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இங்கே 50 பேருக்கு தேவையான திங்ஸ் நாங்கள் எழுதி வச்சுருப்போம் லிஸ்ட்டு. அதுக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது வாங்கிட்டு வந்து தர மாதிரி இருக்கும் மளிகை செலவு. நீங்கள் மளிகை செலவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் ஃபுட்டு சமைக்கிறது போக இன்னும் 2-3 நாள் எங்களுக்கு ஸ்டாக் வர மாதிரி இருக்கும். சரிம்மா, எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு பர்த்டே, நினைவு நாள் அப்படிலாம் வரும்போது நான் வாங்கி கொடுக்குறேன். ஓகேங்கம்மா, ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ரெஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜோலார்பேட்டையில் பார்சம்பேட்டைங்கிற இடத்துல ராமரெட்டியூரில் நேசம் இலவச முதியோர் இல்லம் இருக்குது. தாத்தா பாட்டிங்களை இலவசமாக பார்த்துக்குறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்கள் கையில் காசு இல்லைனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி இருந்துச்சுன்னா ரேஷன் ஐட்டம்ஸ் கூட கொடுங்க, நாங்கள் எடுத்துப்போம். ரேஷன் பருப்பு எதாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்சது நீங்கள் கொடுங்க, நாங்கள் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் டைம் பண்ணுறோம். சரி, நன்றி. தேங்க்யூ.